Hello everyone, welcome to Tamil Academy channel. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம முன்னாடியே போட்டிருந்தோம். பைத்தானோடைய இன்ட்ரோடக்ஷன்ஸ், ஃபீச்சர்ஸ், அது எங்கெங்க யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் போட்டிருந்தோம். பைத்தான் நம்ம டெவலப் பண்ண போகிறோம், எங்கே கோட் எழுத போகிறோம், எப்படி அதை ரன் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ பைத்தானுக்குன்னு பார்த்திங்கன்னா ஐடிஸ் நான் ஆல்ரெடி அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நான் பார்த்திங்கன்னா பைத்தானோடைய கம்பெனியோட அதுலேருந்தே பைத்தான் ஐடியே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ்ன்றதுனால நீங்கள் எந்த பேயும் பண்ணாமல் நான் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பைத்தான் சாஃப்ட்வேர் டவுன்லோட் நீங்கள் விண்டோஸ் வச்சுருந்தீங்கன்னா ஃபார் விண்டோஸ்ன்னு போடுங்க, லினக்ஸ் வச்சுருந்தா ஃபார் லினக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க, போட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பைத்தானோடைய ஐடி பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மேலே நான் காட்டுறேன் பாருங்கள், IDLE அப்படின்னு இருக்கும். ஸோ 2 சப்போர்ட்டிங்கும் உங்களுக்கு ஒர்க் ஆகும், நமக்கு அது தேவையில்லை. இந்த மேலே இருக்குது பாருங்கள் IDLE பைத்தான். நான் 3.10.64 அந்த இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3.10 இதுதான் இப்போ தான் 6th செப்டம்பரில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த வெர்ஷனை தான் நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஷெல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஷெல் எக்ஸிக்யூஷன் தான். ஷெல் எக்ஸிக்யூஷன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல போட அடுத்தடுத்தே உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா நீங்கள் ரன் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். ஸோ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பைத்தானில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது உங்களுக்கு அவுட்புட் வரணும், நீங்கள் கொடுக்குறது அப்படியே உங்களுக்கு அவுட்புட்டில் வரணும்னா பிரிண்ட் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணணும். அது ஒரு ஃபங்க்ஷன். நான் இப்போ மேலோட்டமாக சொல்லித்தரேன். நம்ம அடுத்த போகும்போது இது என்னென்ன மாடியூல்ஸில் இருக்குது, என்னென்ன பேக்கேஜ், சின்டாக்டிக்கலாக எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு சாம்பிளில் ஷெல்லில் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி டபுள் கொட்டேஷன் வெல்கம் டு பைத்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ பாருங்கள், நம்ம இங்கே என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா செமிகோலன்லாம் இங்கே தேவையில்லை, டெர்மினேஷன் எல்லாமே நான் தான் சொன்னேன்ல. பைத்தான் யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னா சின்டாக்ஸ் படிச்சுக்கலாம். இது ஷெல். பாருங்கள், நான் இப்போ இங்கே கம்பைல் பண்ணுறதுக்கோ ரன் பண்ணுறதுக்கோ எதுவுமே நான் கால் பண்ணவே இல்லை, எந்த பட்டனையும் நான் அமுக்கலை, அதே மாதிரி எந்த சின்டாக்ஸும் நான் டைப் பண்ணலை. இப்போ நம்ம ஜாவா எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பைல் பண்ணுறதுக்கு ஜாவா சி ஃபைல் நேம் போடுவோம், ரன் பண்ணுறதுக்கு ஜாவா கிளாஸ் நேம் போடுவோம். இது நம்ம ப்ளூ ஜேல பண்ணுவோன்னா ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுவோம், கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி வாய்டு மெயின் போட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது ஷெல். நீங்கள் அடிக்கடிக்க ஆட்டோமேட்டிக்காகவே இது என்ன பண்ணும் அப்படின்னா இன்டர்பிரேட்டர் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். அப்போ எல்லாமே ஷெல்லில் தான் அடிக்கணும். ஷெல்லில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் லைன் இன்டர்பிரிட்டேஷன், அதாவது ஒவ்வொரு லைன் அடிக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்டர்பிரேட்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே வரும். இல்லை நான் ஒரு ஃபைலாக எழுதணும், ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த IDLEயில் ஃபைலில் போயிட்டு மேலே பார்த்திங்கன்னா நியூ ஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த நியூ ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி நோட் பேட் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபைலில் உங்களுடைய ப்ரோக்ராமை நீங்கள் தனியாக எழுதிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் எழுதுகிறேன். அதாவது ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணுற மாதிரியான ப்ரோக்ராம் நான் எழுதுகிறேன். ஸோ இவ்வளோ தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஃபைலில் நீங்கள் ஏதாவது டைப் பண்ணி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணி முடிச்சுட்டு ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் பண்ணணும். இங்கே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கர்லி பிரேசஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா கோடிங் எழுத ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்களா? இங்கே கிளாஸ் இதெல்லாம் போடணும் இல்லை, அதுக்காக கிளாஸ் வச்சு எழுத முடியாதான்னு கிடையாது, உண்டு. நம்ம இது ஊப்ஸ் கான்செப்ட்னால எல்லா கான்செப்டும் உண்டு பைத்தானில். இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாமே உண்டு, இன்கேப்சுலேஷன், பாலிமார்ஃபிசம் எல்லாமே உண்டு இங்கே. ஸோ நம்ம அதெல்லாம் பின்னாடி எப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே எல்லாமே இப்போ நீங்கள் ஜாவான்னு எடுத்திங்கன்னா கிளாஸு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 2 நம்பரை வாங்கி ஆட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணணும். இங்கே அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் டேரெக்டாக இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இங்கே இதை சேவ் பண்ணுறதுக்கு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பைத்தான் போய் உங்களுடைய எந்த கோலனில் உட்காந்துருந்துச்சோ, அதாவது எங்கே போய் ஸ்டோர் ஆகிருச்சோ, சி கோலனில் சம்திங் எந்த இடத்துல உங்களுக்கு சேவ் ஆயிருந்துச்சோ அதுக்குள்ளே போய் நமக்கு உட்காந்துருப்பாருங்க. எனக்கு இங்கே பைத்தான் 3.10ன்றது ஃபோல்டர் சி கோலனில் இருக்குது.
அதில் போய் என்ன ஆகுது அப்படின்னா என்னோடய ப்ரோக்ராம் எல்லாமே சேவ் ஆகுது. தனியாக நீங்கள் ஃபோல்டர் போட்டு கூட அதுக்குள்ளேயே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம என்ன நேம் என்ன ஃபைல் எக்ஸ்டென்ஷன் போட்டு இதை சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் இப்போ ஃபஸ்ட்டு அப்படின்னு போடுறேன். .py பைத்தான் ஃபைல்ஸ் எல்லாமே என்ன எக்ஸ்டென்ஷனில் நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா py அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணணும். ஸோ எந்த ஃபைல்லாம் நீங்கள் .pyல பார்க்குறீங்களோ அது எல்லாமே பைத்தான் ஃபைல்ஸ் அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஜாவா ஃபைலாக இருந்தால் ஃபைல் நேம் .java போடுவோம் இல்லையா, கண்டிப்பாக எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் எந்த ஃபைல் ஃபார்மேட்டிங்குமே இருக்காது. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை வச்சு தான் இது என்ன ஃபைல் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ பைத்தான் ஃபைலாக இருக்கிறதுக்கு .py நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டிகேட் பண்ணணும். ஸோ நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ மேலே பாருங்கள் வந்துருச்சு, மாறிடுச்சு. உங்களோடது எந்த இடத்துல இருக்குதுன்னு, என்னோடது C:\, சம்திங் இருக்குது. ஸோ உங்களுடைய ஃபுல் பாத் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த ஃபோல்டரில் போய் எந்த லொக்கேஷனில் உங்கள் ஃபைல் சேவ் ஆகிருக்குன்றதை நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இது எப்படி பில்ட் பண்ணுறது, எப்படி கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரன்னில் போயிட்டு ஸோ நீங்கள் சேவ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கோடிங்கை எழுதி சேவ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரன்னில் போயிட்டு ரன் மாடுல். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது என்ன ஆயிரும், அந்த ஃபைல் க்ளோஸ் ஆகிட்டு பாருங்கள் உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சு. அவுட்புட் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா ஷெல்லில் தான் வரும், ஃபைலில் வராது. என்னுடைய ஃபைல் பாருங்கள் இங்கே தனியாக இருக்குது. சரிங்களா? இதை நான் ரன் பண்ணியிருக்கேன். அவுட்புட் எங்கே வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய ஷெல் ப்ரோக்ராமிங்கில் தான் உங்களுக்கு காட்டும். சரிங்களா? இப்போ நீங்கள் தோனி அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே ப்ரோக்ராமிங் எழுதுறதுக்கும் கீழே ஷெல் இருக்கும். ஷெல்லில் தனியாக உங்களுக்கு ரன் ஆகிக்கிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி அதோட விண்டோவோட ஒவ்வொரு இதுலேயும் விண்டோவோட டிசைன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இது பைத்தானோட ஐடியில் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஷெல்லு தனியாக, ஃபைல் தனியாக அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் ரன்னில் போயிட்டு ரன் மாடியூல் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் என்னாகும், ரன் ஆக ஆரம்பித்து எங்கே காட்டும், ஷெல்லில் காட்டும். அதே மாதிரி ஃபைலில் எரர் இருந்தால் கூட உங்களுக்கு இங்கே தான் காட்டும். பாருங்கள், நான் சும்மா ஒரு எரர் விடுறேன். இப்போ அதாவது ஜேக்கு நான் வேல்யூ கொடுக்கல, நான் சேவ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் ரன் பண்ணுறேன். தெரியுதா உங்களுக்கு, இன்வேலிட் சின்டாக்ஸ். ஸோ இது உங்களுடைய ஃபைல்லையே மேலே பாப்பப் பாக்ஸ் மாதிரி வந்துடும். ரன் டைம் எரர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அங்கே இண்டிகேட் பண்ணும். முன்னாடியே கம்பைல் டைம் எரர்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே உங்களுக்கு இண்டிகேட் ஆகும். அதே மாதிரி எந்த லைனில் உங்களுக்கு எரர் இருக்குது அப்படின்றதையும் இந்த கலர் சேஞ்சஸில் வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா எந்த இடத்துல நமக்கு எரர் இருக்குதுன்னு காமிக்குதோ அந்த இடத்துல நீங்கள் அந்த எரரை டீபக் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வருது. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம பைத்தானுடைய ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுறதுக்கு பைத்தான் ஐடிஇ நம்ம யூஸ் பண்ணுறோம். ரொம்ப ஈஸி, ரொம்ப மினிமமான மெமரி ஸ்பேஸ் தான் இதுக்கு எடுத்துக்கிறோம். நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பெரிய லெவல்லலாம் உங்களுக்கு எடுத்துக்கிறாது. வெளியில் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் காட்டினேன்னா உள்ளே போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களோடது இன்ஸ்டால் ஆகிருக்கும். நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ப்ளூஜே அப்படிலாம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப்லேயே உங்கள் ஐகான் வந்துடும். ஸோ இங்கே பைத்தானுக்கு மோஸ்ட்லி வராது. ஸோ அதனால் எங்கே இன்ஸ்டால் ஆகலையா அப்படின்லாம் இல்லை, உங்களுடைய ஸ்டார்ட் அப் இதில் பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். பாருங்கள், எனக்குமே வரல, பட் உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஸ்டால் ஆகிருக்குது. பைத்தான் எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா? நீங்கள் ஈஸியாக அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஷெல் ப்ரோக்ராமிங்லையும் ஃபைல் ப்ரோக்ராமிங்லையும் நம்ம பைத்தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற சீரீஸ்லேயுமே இந்த ஐடிஇஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ தோனி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஈஸியாக ஸ்பைடர் எல்லாமே யூஸ் பண்ணலாம். நான் இந்த நம்மளுடைய பைத்தான் ஐடிஎல்இ யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்னோட ட்ராவல் பண்ணுறோன்னு பார்க்குறவங்க, நம்மளுடைய சீரீஸை பார்க்குறவங்க பைத்தான் ஐடிஎல்இ உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய ப்ரோக்ராமிங்க்கு அது ரொம்ப யூஸாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.